ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைல் பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க பேக்கரி ஸ்டைலில் கிறிஸ்பி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. அவங்க அதில் எந்த மாதிரி முறுக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலாக இப்போ நம்ம வீட்டில் செய்கிற நார்மல் முறுக்குமே பேக்கரியில் கிடைக்கிது. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த முறுக்கு எங்கள் ஊர்லலாம் முள்ளு முறுக்கு இல்லாட்டி கட்டை முறுக்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பட்டர் முறுக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிறிஸ்பியாக இந்த பட்டர் முறுக்கு பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கு நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற முறுக்கு கிறிஸ்பியாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம பட்டர் முறுக்கு பேக்கரி ஸ்டைலில் கிறிஸ்பியாக வீட்டிலையே எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த முறுக்கு செய்கிறதுக்காக உடச்சக்கடலை ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதாவது இதை உடச்சக்கடலை சொல்லலாம், இல்லை சட்னி டால், வறுக்கடலை, அந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுற அந்த உடச்சக்கடலை ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பவுடர்லேருந்து ஒரு டம்ளரில் பாதி அளவுக்கு, அதாவது பாதி டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மாவு சலிக்கிற சல்லடையில் எடுத்துக்கிறேன். அரை டம்ளர் அளவுக்கு உடச்சக்கல்லையை அரைச்சி எடுத்துக்கிட்ட மாவு எடுத்துக்கிறேன். இப்போ அது கூடவே 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். ஸோ அதுலேருந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இப்போ நான் சொல்கிற எல்லா பொருட்களுமே நீங்கள் ஒரே கப்பு இல்லாட்டி ஒரே மாதிரியான டம்ளர் யூஸ் பண்ணி அதிலே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அரை டம்ளர் அளவுக்கு உடச்சக்கல்லையோட மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, அடுத்ததாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி அரையாமல் இருக்கிற இந்த கப்பி எல்லாத்தையுமே வந்துட்டு நீக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நான் இன்றைக்கி இந்த முறுக்கு செய்கிறதுக்காக கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாவு கூட இந்த முறுக்கு செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். ஸோ இந்த 3 டம்ளர் மாவுக்கு இந்த குட்டி ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளாக தான் சேர்த்துக்கணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த மாவுக்கு, அதாவது முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க 3 மாவுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம கையாலே இல்லாட்டி ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி இந்த மாவு எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன்றா நல்லா கலந்துக்கணும். அடுத்ததாக நம்ம இந்த மாவுக்கு தேவையான பட்டர் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் சேர்க்கும் போது நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சோட உடனே சேர்த்துக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது நல்லா மெல்ட் ஆகி வரும். அதாவது கொஞ்சம் அந்த சில்னஸ்லாம் போயிட்டு நல்லா உருகி இருக்கும். அந்த டைமில் நம்ம பட்டரை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போது இந்த மாவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்குற பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு கரெக்டாக இருக்கணும். ஆல்ரெடி முன்னாடியே கொஞ்சம் பட்டரை எடுத்து வெளியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது கூட பட்டரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மாவோட அளவு 3 டம்ளர் இருக்கும். நான் எப்போவுமே எந்த அளவு பேஸ் பண்ணி பட்டர் ஆட் பண்ணிப்பேன்னா 1 டம்ளர் மாவுக்கு 1 ஸ்பூன் பட்டர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போதும் நான் ஆட் பண்ணிப்பேன்.
என்னோட டம்ளரோட அந்த கொள்ளளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். ஸோ அதனால் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாவில் நம்ம நல்லா பட்டரை கலந்துட்டு இந்த மாதிரி மாவை இந்த கையால் பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். ஒரு டைம் பிடிக்கும் போதே நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அப்படி இல்லாமல் இப்படி 2 உடஞ்சி போச்சு அப்படின்னா பட்டர் இன்னும் பத்தலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் அகெயின் 1 ஸ்பூன் பட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருந்தாலும் கூட 1 டம்ளர் மாவுக்கு 1 ஸ்பூன் பட்டர்ன்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி புடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பாருங்கள். உடனே பிடிக்க வரும். ஒரு புடி கொழுக்கட்டைனாலும் அப்படியே இருக்கும், உடையாமல் இருக்கும். 2 4 அந்த மாதிரி உடையாமல் இருக்கும். இப்போ 2 உடஞ்சா கூட அதில் பட்டர் பத்தலைன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே பிடிக்க வரும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையால் எடுத்து பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக அழகாக புடி கொழுக்கட்டை மாதிரி வந்துச்சு. கொஞ்சம் கூட உடையவே இல்லை. லைட்டாக பிடிக்கும் போதே அந்த புடி கொழுக்கட்டை மாதிரி நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுத்ததாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசையும் போது ஒரே டைமில் நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க கூடாது. கொஞ்சம் திக்காக நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம்னா நம்ம இந்த முறுக்கு செய்யும்போது அது ரொம்ப எண்ணெய் இழுக்காமல் கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு, அதாவது சப்பாத்தி மாவோட பூரி மாவுக்கு இனிமேல் டைட்டாக மாவு பிசைவோம். ஏன்னா எண்ணெய் இழுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இதோட பைண்டிங்கும் எந்த அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு விடுறோமோ அந்த அளவுக்கு அழகாக பைண்டிங் ஆகி முறுக்கு செய்கிறதுக்கு சூப்பராக வரும். அதனால் கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாவை நல்லா டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எந்த மாதிரி இந்த மாவை பிசைஞ்சு விடுறேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம மாவை நல்லா பைண்டிங்காக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மாவும் அந்த பட்டரு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி சூப்பராக வரும். நம்ம முறுக்கு செய்யும்போதும் எண்ணெய் இழுக்காமல் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இப்போ அவ்வளோதான், முறுக்கு செய்கிறதுக்கான பேட்டரை ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கரெக்டான அளவு. இந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இந்த முறுக்கு குழாயில் சேர்க்குற அளவுக்கு மாவு எடுத்து தனியாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு வானலியை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம அந்த முறுக்கை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயை நல்லா சூடாக்கி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் இந்த முறுக்கு செய்கிறதுக்காக வேர்க்கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ கிடைக்குமோ, அதாவது ரீஃபைண்ட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை வேர்க்கடலை எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெயை தவிர. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டைம் நம்ம ஹீட் பண்ண எண்ணெயை திரும்ப திரும்ப சூடு பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நான் கொஞ்சம் போல் எண்ணெயை இந்த வானலியில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலே தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் முறுக்காக புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டைப் இருக்கிற முறுக்கு குழாய் தான் எடுத்துக்கிறேன். அதில் இந்த ஸ்டார் வச்சு எடுத்து அதை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக கையால் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த முறுக்கு குழாய் வந்து நமக்கு ரொம்பவே கை வலிக்க ஆரம்பிக்கும் அதில் நம்ம செய்யும்போது. இந்த மாதிரி முறுக்கு குழாய் ஆன்லைனில் கிடைக்குதுங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி டைப் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எவ்வளோ வேணாலும் முறுக்கு நம்ம செய்யலாம். மிக்சரு, முறுக்கு அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கையும் வலிக்காது. இப்போ இதில் ஃபுல்லாக போதுமான அளவுக்கு மாவை நிரப்பிட்டு இப்போ இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிப்போம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் நம்ம இந்த முறுக்கை அதில் போட்டு எடுத்துக்கணும். அப்படி இல்லாட்டி எண்ணெய் சரியாக காயாதப்பே நம்ம முறுக்கு போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு துளியோண்டு மாவு எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்து பார்ப்போம். பாருங்கள், சேர்த்த உடனே இந்த மாவு டக்குன்னு மேலே வந்துருச்சு.
இந்த அளவு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இந்த முறுக்கு குழாயை யூஸ் பண்ணி இந்த முறுக்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக முறுக்கு செய்யும்போது ஒரு ஜல்லிக்கண்டியை யூஸ் பண்ணி அதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துப்போம். ஆனால் இந்த பட்டர் முறுக்குக்கு நம்ம அப்படியே டைரெக்டாக இந்த எண்ணெயில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் இந்த பட்டர் முறுக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாகவே சேர்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இப்போ நம்ம முறுக்கு போடுறோம் இல்லையா, அந்த முறுக்கு விழும்போது வேகமாக அந்த மாதிரி செஞ்சோம்னா தொப்புன்னு அந்த எண்ணெயில் விழும். அந்த டைமில் மேலே எண்ணெய் தெறிக்கும். ரெண்டாவது நம்ம எண்ணெய் கிட்ட வச்சு இந்த முறுக்கு புழிஞ்சிட்ருப்போம். அந்த டைமில் கண்டிப்பாக கையில் அனல் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த முறுக்கை அந்த எண்ணெயில் போட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் புழிஞ்சு எடுத்துட்டு மீதியை நீங்கள் செகண்ட் செட்டுக்கு போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அனலில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு புழிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சம்டைம்ஸ் சூடு தாங்காமல் நம்ம அந்த முறுக்கு குழையை எண்ணெயிலே விட்டுருவோம். அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சமாக முறுக்கு புழிஞ்சு விட்டாலும் பரவாயில்ல, ஒரு 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி நம்ம இந்த முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ கை எந்த அளவுக்கு சூடு பொறுக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த முறுக்கை நம்ம எண்ணெயில் புழிஞ்சு எடுத்துப்போம். எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி முறுக்கு சேர்த்த பிறகு உடனே நம்ம கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுத்து விட்டோம்னா அழகாக உடையாமல் வரும். நீங்கள் உடனே நம்ம போட்டு கரண்டியை கிண்டினோம்னா அந்த டைம் அது மாவாக தான் இருக்கும் வேகாமல். அப்போ ஒரு மாதிரி தூளாக ஆகிடும். அதனால் ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, உடனேவே முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே இதனோட வேலை கடகடன்னு முடிஞ்சிடும். ரொம்பவே கிறிஸ்பியாக வந்துடும். உடனே இது வெந்துடும். நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே தெரியும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம முறுக்கு குழாயை வச்சு இந்த முறுக்கு புளியும் போது நீளமாக போடுறோம் இல்லையா, அப்போ சரியாக கட் பண்ணி விட முடியல அப்படின்னாக்கா பரவாயில்ல, ஏதோ ஒரு ஷேப்புக்கு நீங்கள் உங்கள் கைக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்புக்கு நம்ம இந்த முறுக்கை புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இது நல்லா கிறிஸ்பியான பிறகு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது நல்லா முறுக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்ம அதை கொதிச்சிட்ருக்க அந்த கொதிப்பெல்லாம் அடங்கும், அந்த நொறையாக இருக்கிறதெல்லாம் அடங்கிடும். அந்த டைம் நம்ம முறுக்கு எடுத்தோம்னா சலசலன்னு அந்த ஒரு சத்தம் அழகாக கேட்கும். அந்த டைம் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த டைமில் நீங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ரொம்ப வெள்ளையாக எடுத்திங்கனாலும் வேகாமல் அப்படியே வேகாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த உடச்ச கடலை மாவுலாம் சேர்க்கறதால லைட் ப்ரௌன் கலர் மாறும். அதுவே கரெக்டான அளவுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த செட்டு முறுக்கையும் நம்ம இதில் போட்டு எடுத்துக்கலாம். சேம் மெத்தட் தான் இப்போவும் பண்ண போகிறோம். நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி முறுக்கு குழாயை கிட்ட வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சம்டைம்ஸ் அப்படியே நம்ம எண்ணெயிலே இப்படி இழுத்து விட்டோம்னா கூட அழகாக அதுவே குட்டி குட்டியாக கட் ஆகி வரும். அப்படி இல்லைன்னா கையால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. பட் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அந்த மாதிரி முறுக்கை கட் பண்ணி விடும்போது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி, 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஆனாலும் நம்ம டைரெக்டாக இந்த எண்ணெயிலே முறுக்கை புழிஞ்சு விடுறதால கொஞ்சம் கவனமாக இந்த முறுக்கு குழாயும் நம்ம ஒரு சைடு கையில் டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த கட் பண்ணி விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ண விட முடியலனா கூட பரவாயில்ல. முறுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஹைட்டாக இந்த முறுக்கு குழாயை தூக்கி வச்சு பிடிச்சிங்கன்னா அதுவே அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா அந்த விழும், அதாவது கட்டாகி விழும். அதுவே கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கையால் கட் பண்ணவே இல்லை, ஆனால் ஒரு ஹைட்டாக வச்சு இந்த மாதிரி முறுக்கு புழிஞ்சு விட்டோன்னே அதுவே குட்டி குட்டியாக கட்டாகி விழுந்துருச்சு. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த முறுக்கெல்லாம் புழிஞ்சு விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திருப்பி விட்டு நல்லா கரண்டியை வச்சு எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்னா அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் ஃப்ரை ஆகி ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸ்டவ்வோட ஃப்ளேமு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கண்டிப்பாக மீடியமில் ஸ்லோவில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்காதீங்க. சப்போஸ் அந்த மாவு மாற்றுற நேரத்தில் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு திரும்ப நம்ம முறுக்கு புளியிற நேரத்தில் அந்த டைம் நல்லா ஹையில் வச்சு ஒரு நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறமா ஹையில் வச்சு பண்ணிக்கோங்க.
ஏன்னா அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், இல்லாட்டி எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நார்மலாகவே இந்த முறுக்கு அவ்வளோ எண்ணெய்லாம் இழுக்காது. இருந்தாலும் கூட நம்ம மாவு கெட்டியாக பிசைஞ்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யும்போது இன்னுமே எண்ணெய் குடிக்காமல் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ தேர்ட் செட்டு மாவு வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். இதை நான் கட் பண்ணியெல்லாம் விடலை. இது எதுக்காக காமிச்சிருக்கேன்னா அப்படியே சும்மா கைக்கு எந்த அளவுக்கு ஷேப் வருதோ அப்படியே எண்ணெயில் புழிஞ்சு விட்டுட்டேன். முறுக்கு ரவுண்ட் முறுக்கு மாதிரியே புழிஞ்சு விட்டுட்டேன். கையாலெல்லாம் கட் பண்ணி விடலை. ஒரு சிலருக்கு நம்ம இந்த அனலில் கையை வச்சு அந்த முறுக்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முறுக்கு எண்ணெயில் விழும்போது அந்த டைமில் அனல் மேலே அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரி எந்த ஷேப்க்கு வருதோ முறுக்கு குழாய் மட்டும் வச்சு அழகாக முறுக்கை புழிஞ்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா முறுக்கை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதாவது உடச்சி போட்டுக்கலாம். இந்த முறுக்கை நம்ம எண்ணெயில் போடும்போது கட் பண்ணி விடும்போது கையில் ரொம்பவே அனல் தெரிக்குது, சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி லாஸ்ட்டு இருந்த கொஞ்சம் மாவில் இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது எண்ணெயிலே டைரெக்டாக அப்படியே இந்த முறுக்கை போட்டாச்சு, நம்ம கையாலெல்லாம் கட் பண்ணி விடலை. அது பாட்டுக்கு ஏதோ ஒரு ஷேப்புக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஏன்னா நம்ம இதை எடுத்த பிறகு திரும்பவும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான சைஸில் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் அதுவுமே அழகாக அந்த பட்டர் முறுக்கு ஷேப்புக்கு வந்துடும். கடையில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி வந்துடும். கையால் நம்ம அழகாக உடச்சி விட்டுக்கலாம். அதுக்காக தான் இப்போ லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த முறுக்கு சேர்க்கும் போது கையால் கட் பண்ணி விடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எண்ணெய் கண்டிப்பாக தெரிக்கும் கையில், நான் அதை திரும்பவும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி முறுக்கு குழாயும் ரொம்ப கிட்ட வச்சு சேர்க்க ஆரம்பிச்சிங்கனாலும் அப்போவும் அனல் தெரிக்கும். அதனால கை அனல் பொறுக்கிற மட்டும் நம்ம இந்த முறுக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கருவேப்பிலையை அழகாக எண்ணெயில் பொறிச்சு நம்ம இந்த முறுக்கு கூட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை மட்டும் இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முறுக்கில், பட்டர் முறுக்கில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பட்டர் முறுக்கை ரெடி பண்ணியாச்சு. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு எனக்கு அதிகபட்சமே ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நல்லா வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த முறுக்கை எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை, ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இந்த முறுக்கை உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா நம்ம ஒரு வெள்ளால் இப்படி உடைக்கும் போதே அழகாக உடஞ்சிச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாக சாஃப்டான முறுக்கு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் இந்த முறுக்கு நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இன்னுமே சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் செய்யும்போது இன்னுமே இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை பயன்படுத்தி அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இந்த முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட்டில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் ஷீட்டை காமிக்கிறேன். அதில் கொஞ்சம் கூட எண்ணெயே கிடையாது, சும்மா லைட்டாக எண்ணெய் இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள், 2 ஷீட் போட்டு வச்சுருந்தேன். அதில் முதல்ல மேல் லேயரில் இருந்த ஷீட்டில் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மாதிரி இருந்துச்சு. மித்தபடி செகண்ட் லேயர் அந்த ஷீட்டெல்லாம் அப்படியே இருந்தது. அந்த அளவுக்கு இந்த முறுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, கிறிஸ்பியாக. அதுக்காக தான் நான் இந்த பேப்பரை வந்து காமிச்சேன். இப்படி அந்த பேப்பரில் கொஞ்சம் லைட்டாக தான் எண்ணெய் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்ல கிறிஸ்பியாக இந்த முறுக்கை பொறிச்சு எடுத்தாச்சு. என்னோடய வாய்ஸில் இன்றைக்கி கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ ரொம்ப கோல்டு, அதனால் நான் பேசினதில் உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்திருந்தா, வாய்ஸ் கிளாரிஃபிகேஷன் கம்மியாக இருந்திருந்தா சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகாமல் பேச ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி சேம் மெஷர்மெண்ட்டில் இந்த பட்டர் முறுக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும்.
இந்த பட்டர் முறுக்கை நீங்கள் 2 வீக்ஸ் மேலேயும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆயிலில் பொரிச்ச எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து சாப்பிடக்கூடாது. எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு சீக்கிரமாகவே சாப்பிட்டு அதை முடிச்சிடணும். ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலுமே அதுவுமே கெடுதல் தான். நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஆயிலில் செய்கிற ஸ்நாக்ஸை நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 20 டேஸ் கிட்ட வச்சுருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.